என்னங்க நடக்குது? ஒரு நாட்டின் அதிபரையே கடத்திட்டாங்களா? சீனாவை நம்பி நடுத்தெருவில் நின்ற வெனிசுலா அதிபர். ட்ரம்புக்கு என்னங்க மனநோயா என்னங்க ஆச்சு? ஆயுத எண்ணெய் வியாபாரிகளின் சூழ்ச்சியால் இது போன்று நடைபெறுகிறதா? அமெரிக்காவின் அடுத்த பார்வை இந்தியாவை நோக்கி திரும்புகிறதா? இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். உலகமே புத்தாண்ட வெகு விமர்சையா கொண்டாடிட்டு இருந்த தருணம், உலக மக்களுக்கு இடியாக வந்திறங்கிய செய்தி வெனிசுலாவின் அதிபரை அமெரிக்கா கடத்தி விட்டது என்பதுதான். இதனால அமெரிக்கா வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கடத்தினார்கள் என்பதுதான் புரியாத புதிராக உலக மக்கள் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புத்தாண்டு தினத்தில் வெனிசுலாவில் இறங்கி அந்த நாட்டின் அதிபரையே அமெரிக்கா கடத்துகிறது என்றால் வெனிசுலா நாடு அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை என்ன செய்து கொண்டிருந்தது என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் என்பது சீனா தான். ஏன் சீனா அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களுடைய பாதுகாப்பில் முன்னுரிமை அளித்தது சீனா. வெனிசுலாவுடைய வான்வழி பரப்புகளை முழு பாதுகாப்புடன் நிர்வகித்தது சீனாவுடைய சிஸ்டம். வெனிசுலா பயன்படுத்திய ரேடார் சீனாவுடையது. சீனாவின் ஒட்டுமொத்த டெக்னாலஜியும் உடைத்தெறிந்துதான் வெனிசுலா அதிபரை அமெரிக்கா கடத்தி இருக்கிறது. நமக்கு இதுல தெரிகிறது ஒரு விஷயம் என்னன்னா, சீனாவுடைய தொழில்நுட்பம் என்பது குப்பை என்பதுதான் நமக்கு தெரியுது. உலக நாடுகள் ஏற்கனவே பார்த்து விட்டது. நமது இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கூட பாகிஸ்தானை இந்தியா அடித்து துவசம் செய்தது சீனாவுடைய மிசைல்ஸ் ரேடார் சிஸ்டங்களை தான். அப்போது இந்தியா இது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் என்று அறிவித்திருந்தது. அதற்கு சீனா மறுப்பும் தெரிவித்திருந்தது. இப்போது மீண்டும் ஒரு சம்பவம் வெனிசுலாவில் சீனாவிற்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறது. உலக நாடுகளுக்கு சீனா ஒரு வெத்து வேட்டு என்பது உலக நாடுகள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாகவும் அமெரிக்கா தெரியப்படுத்தி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் சீனா பக்கத்துல கொடுத்துட்டு வெனிசுலா அதிபர் ஹாயா தூங்கிட்டு இருந்தாரு. இரவோடு இரவா கவ்விக்கிட்டு போயிட்டாங்க அமெரிக்கா ராணுவம். சீனாவை நம்பி இன்னைக்கு நியூயார்க் வீதியில நடுத்தெருவுல நிக்கிறாரு வெனிசுலாவுடைய அதிபர். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில கொடுத்து வீதியில இறக்கி கூட்டிட்டு போற ஒரு போட்டோ வெளிவந்தது. ஒரு நாட்டினுடைய அதிபரை அமெரிக்கா எந்த அளவிற்கு நடத்தியது என்பது அந்த புகைப்படமே ஒரு சான்று. இந்த ட்ரம்ப் நல்லவரா கெட்டவராங்கிறதே புரிஞ்சிக்க முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா, வெனிசுலாவோட அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கடத்திக்கிட்டு வந்த அடுத்த நாளே கிரீன்லாந்து அமெரிக்காவோட இணைப்போம் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பாளர் இந்த ட்ரம்ப்னு பாருங்களேன். ஏன்னா கிரீன்லாந்து ஏற்கனவே டென்மார்க்கோட கட்டுப்பாட்டுல அவங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதான் உடனே அமெரிக்காவோட இணைக்கணுங்கிறது ட்ரம்ப் பேசுறது கேலிக்கூத்தா இருக்குது. அதற்கு அவர் சொன்ன காரணங்கிறதான் ரொம்ப முக்கியமானதும் கூட. கிரீன்லாந்து பகுதியில சீனாவோட போர்க்கப்பலும் சுத்திக்கிட்டு இருக்கு. அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படிங்கறது அவர் சொல்ற செய்தி. கிரீன்லாந்து அமெரிக்காவோட இருக்கணுங்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஆதரவு கொடுக்கிறதுன்னு ட்ரம்ப் பேசுறாரு. டென்மார்க்கினுடைய அதிபர் கிரீன்லாந்த இணைக்கிறதுக்கு எந்தவித உரிமையும் அமெரிக்காவுக்கு இல்லை, இது சர்வதேச அச்சுறுத்தல், சர்வதேச சட்ட திட்டங்களை மீறக்கூடிய ஒரு செயல் என்பது மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ட்ரம்ப் ஏன் கிரீன்லாந்து இணைக்கணும்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிரீன்லாந்தோட பகுதி மிகப்பெரிய உலக அளவில் கனிம வளங்கள் அதிகப்படியாக நிறைந்த ஒரு பகுதி தான் கிரீன்லாந்தினுடைய பகுதி. அங்கு குறைவான மக்கள் வசித்தாலும் நிலப்பரப்பு என்பது மிக பெரியது. அந்த பகுதியை ஆக்கிரமிப்பதற்கு, கனிம வளத்தை கொள்ளையடிப்பதற்கு தான் அமெரிக்கா மிகப்பெரிய திட்டத்துடன் அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கி இருக்கிறது. அவரை கடத்துறதுக்கு மிக முக்கியமா அமெரிக்கா சொன்ன காரணங்கிறது
அமெரிக்காவில போதைப் பொருள் வர்றதுக்கு வெனிசுலா அதிபர் தான் காரணங்கிறது தான். ஆனா அது மட்டும் இல்ல, வெனிசுலாவில மிகப்பெரிய எண்ணெய் வளங்கள் எல்லாம் அங்க இருக்கு. கிட்டத்தட்ட உலகத்தின் 30% எண்ணெய் வளம்ங்கிறது வெனிசுலாவை சுத்தி தான் இருக்கு அப்படிங்கறத ஒரு செய்தி. அந்த எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்காக தான் இது போன்ற நடவடிக்கை அமெரிக்கா எடுத்திருக்கிறது என்பது உண்மையும் கூட. ஜனவரி 4ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டார். மோடி என்னுடைய நண்பர், இந்தியா இன்னமும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. இது தொடர்ந்தால் மேலும் வரிகள் அதிகரிக்கப்படும். இந்தியா என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்று இந்தியாவிடம் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கெஞ்சினாரா மிரட்டினாரா என்று அவருக்கும் தெரியவில்லை, உலக நாடுகளுக்கும் தெரியவில்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவின் மீது அமெரிக்கா 50% வரி விதித்திருக்கிறது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் இந்தியா தொடர்ந்து உலக அளவில் வர்த்தகம் செய்து வருகிறது. கடந்த மாதம் ரஷ்யாவுடைய அதிபர் இந்தியா வந்தபோது கூட பல்வேறு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் கையெழுத்தாகியது. அதில் மிக குறிப்பாக ரஷ்யாவுடைய தொழில்நுட்பத்தை இந்தியா பயன்படுத்துவதற்கு முழு அதிகாரமும் அங்கீகாரமும் வழங்கியது. இந்தியாவின் போர்க்கப்பல் ரஷ்யா கடல் பரப்பிலும், ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் இந்தியாவின் கடல் பரப்பிலும் நிறுத்திக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்தியாவுடைய பங்கு சந்தையில் ரஷ்யா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடு செய்வதற்கு முன் வந்தது. போன்று பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருந்தாலும் கடந்த 3 மாத காலமாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயின் அளவை குறைத்திருக்கிறது. ஏற்கனவே 40% கச்சா எண்ணெய் வாங்கிய இந்தியா தற்போது 7% குறைத்து 33% மட்டும்தான் ரஷ்யாவிடமிருந்து வாங்கி வருகிறது. இது அமெரிக்காவிற்கு இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபர் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுங்கிறத சொல்றாரு. அது இருந்தாதான் வரியை குறைப்போம், வர்த்தகத்தை அதிகப்படுத்துங்கிறது அமெரிக்காவோட அதிபரோட எண்ணம். அதுக்காக தான் இந்தியாவும் அமெரிக்காவுக்கு ஒரு கண்ணாமூச்சி காட்டுற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம். அமெரிக்காவோட பார்வையில குறைஞ்ச மாதிரியும் அமெரிக்கா கிட்ட இன்னமும் நம்ம பல ராணுவ தளவாடங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கறதுக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனா இந்த இடப்பட்ட காலத்துல இந்தியா ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் செஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து, வியட்நாம், ஓமன், ஆஸ்திரேலியா இந்த நாடுகளுக்கெல்லாம் 0% வரியை ஒப்பந்தம் போட்டு இருக்கிறது. இதெல்லாம் இந்தியா அமெரிக்கா வரி விதிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காலம் போன கடைசியில ஒரு அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவும் இத பத்தி யோசிக்கிறது. இந்தியா கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு செய்தி தான் இதுவும். அமெரிக்காவோட அதிபர் எதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட் ஜனவரி 4ஆம் தேதி கொடுத்தார் என்றால், அடுத்த ஒரு வாரத்தில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. அதுக்கு இந்தியா மீது அழுத்தத்தை கொடுக்க வேண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமெரிக்காவோட அதிபர் இந்தியாவிற்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தையில இந்தியா ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட ஆரம்பிக்கணும், அமெரிக்காவுடைய எண்ணம் கோரிக்கை எல்லாம் இந்தியா ஏத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா அவங்களோட எண்ணத்தை வெளிப்படுத்திட்டாங்க. விவசாயத்திலையும் பால் பொருட்களையும் இந்தியாவில விற்பனை செய்யறதுக்கு அனுமதி கேட்டாங்க. அது இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது. இந்திய விவசாயிகளுக்கும் இந்தியாவின் பால் உற்பத்திக்கும் எந்த விதத்திலும் இந்தியா தடையாக எதிராக செயல்படாது என்பது ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டது. அது நிச்சயமா இந்தியா செய்ய போறதும் இல்லை. ஏன்னா உலக அளவுல பால் உற்பத்தியில இந்தியா 2வது இடம் இருக்கிறது உலகம் அறிய செய்தி தான். ஏன்னா இந்த சமீபத்த அமெரிக்கா வரி விதித்திற்கு பிறகுதான் இந்தியா உலக அளவில் இதுவரையிலும் இல்லாத ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வியாபாரத்தை செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 875 பில்லியன்
டாலர் அளவிற்கான ஒரு ஏற்றுமதியை உலக அளவில் இந்தியா செய்திருக்கிறது. இந்த செய்தி அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அமையக்கூடிய ஒரு செய்தி தான். இன்னும் கூட பல நாட்டுக்கிட்ட இந்தியா பாத்தீங்கன்னா 0% வரி குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது விரைவில் முடிந்தா இன்னும் மேலும் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்பதுதான் அமெரிக்காவுடைய அதிபரின் எண்ணம். ஒருபோதும் இந்தியாவில் ஈடேறாது என்பதுதான் இந்தியர்களின் எண்ணமாகவும் இருக்கிறது. அமெரிக்கா இந்தியாவின் மீது வரி விதித்த பிறகு கூட அமெரிக்க மக்கள் தான் அமெரிக்க அதிபரை எதிர்த்தார்களோ தவிர அமெரிக்காவோட அதிபருக்கு எந்தவித ஆதரவும் தெரிவிக்கவில்லை என்பதுதான். இன்னைக்கு அமெரிக்கா இந்தியாவோட வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கடந்த 3-4 மாதங்களாகவே அமெரிக்காவுல பொருளாதார நிலை மிக மோசமாயிட்டு இருக்கிறத அமெரிக்காவும் உணர்ந்துதான் இருக்கு. அதற்கு இந்தியா தேவை. சீனாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்தியா தேவை. இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் அமெரிக்க ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னா அதற்கு இந்தியா தேவை. இது போன்ற சூழலாலதான் இந்தியாவை அவர்கள் எதிர்க்கவும் முடியாம நண்பனா அருகில் வைக்கவும் முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாம முழிக்குது அமெரிக்கா. இதுல இன்னும் ஒரு முக்கியமான செய்தினா அடுத்தது SCO மாநாடு சீனாவில் நடக்குது. இந்தியாவின் சார்பில் மோடி அவர்கள் கலந்து கொள்ள போகிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. அது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக தான் அமைய போகிறது என்றுதான் நாம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா சீனாவை நம்பி போன உலக நாடுகளுக்கு அமெரிக்கா ஒரு செய்தியை கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே சீனா இந்தியாவை எதிர்க்குது. நமக்கும் சீனாவுக்கும் ஏழா பொருத்தமா தான் இருக்குது. அது எல்லை பகுதியாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதிகளாக இருந்தாலும் சரி, பொருட்களின் தரத்திலாக இருந்தாலும் சரி, உலக அளவிற்கு சீனாவிற்கு ஒரு சிம்ம சொப்பன நாடாக விளங்கக்கூடிய ஒரு நாடுனா அது இந்தியா தான். இன்னைக்கு சீனாவுக்கு இந்திய தேவை. ஏன் அப்படின்னா சீனாவின் வர்த்தகம், அவர்களுடைய தொழில்நுட்பம், சீனாவின் உண்மை முகத்தை சீனா அமெரிக்கா வெட்ட வெளிச்சமாக்கி விட்டது. அதை போக்குவதற்கு சீனாவிற்கு இந்தியா தேவை. இந்த அமெரிக்காவுடைய அதிபரை ட்ரம்ப புரிஞ்சிக்கவே முடியல. அவர் நல்லவரா கெட்டவரா என்பதுதான் நமக்கு தெரியாத புதிராக இருக்குது. நன்றி.